பழனி அருகே கணக்கம்பட்டியில் சர்வதேச பெண்கள் விவசாய ஆண்டு தினத்தை முன்னிட்டு பாரம்பரிய நாட்டு விதைகள் கண்காட்சி நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி கணக்கம்பட்டி ஊராட்சி அலுவலகம் அருகே வேடச்சந்தூர் SRS மேலாண்மை மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் பயிலும் வேளாண் கல்லூரி மாணவர்கள் சார்பாக பாரம்பரிய நாட்டு விதைகள் கண்காட்சி, சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டு மற்றும் இயற்கை வேளாண்மையின் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. விழாவில் 180க்கும் மேற்பட்ட நாட்டு விதைகள் சேகரித்து காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. ரசாயன விவசாயத்தை தவிர்த்து வேளாண்மை தொழில்நுட்பம், நிலத்தடி நீரை பாதுகாத்தல் மற்றும் அழிந்து வரும் அரிய வகை விதைகளை பாதுகாத்தல் குறித்து இளம் தலைமுறையினருக்கு முன்னோடி விவசாயிகள் எடுத்துக் கூறினர். நிகழ்ச்சியில் பழனி உதவி வேளாண் இயக்குநர் கௌஷிக், கல்லூரி முதல்வர் முனைவர் வேலாயுதம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். பழனி பகுதியில் தங்கி விவசாயிகளுக்கு ஆலோசனை மற்றும் பொதுமக்களுக்கு விவசாயம் சார்ந்த பயிற்சிகளை வழங்கி வரும் கல்லூரியின் 4ஆம் ஆண்டு மாணவர்கள் ஆபித், அஜய், அபிஷேக், பாரதி, தரணிதரன், திராவிட, சிவரஞ்சன், ஹர்ஷவர்தன், ஐயப்பன், கார்த்திக் ஆகியோர் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். துறை இருக்கு அப்படின்னா அந்த 30 துறையும் ஓகே சொன்னாதான் ஒரு பெரிய மலர்ச்சி நடக்கும். மலர்ச்சி நடந்தாதான் கிளர்ச்சி உணா தலைவன். இந்த மாதிரி கலைகள் நமக்கு எதிரியா சத்தியமா கிடையாது. ஸோ கலைகள் இப்போ அவங்க மேடம் எல்லாம் உட்காந்துருக்காங்க, கௌசல்யா மேடம் இந்த குரூப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கிறது தன்னோட பொண்ணு தான், 12வது படிக்கிற பொண்ணு. அந்த பொண்ணு 12வது படிச்சுட்டு காலேஜ் படிச்சுட்டு ஈவினிங் வந்து எல்லாம் வேலை பண்ணிடுச்சு. முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் பிறந்த நாளை கிராமங்களில் கொண்டாடிய அதிமுக தொண்டர்கள். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாள் விழா தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. குறிப்பாக அதிமுக நிர்வாகிகளை தாண்டி தொண்டர்களும் தங்களது வீடுகளில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கடலூர் அதிமுக தெற்கு ஒன்றியம் சார்பில் கிராம பகுதிகளில் கழக கிளை செயலாளர் பாலகிருஷ்ணன் மற்றும் ஒன்றிய கழக செயலாளர்கள் ஒருங்கிணைந்து கொண்டாடிய ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவில் மாவட்ட அவைத்தலைவர் சேவல்குமார், முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் தெய்வ பக்ரி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமும் வழங்கினர். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைந்து சுமார் 10 ஆண்டுகள் ஆகியும் மக்கள் மனதில் நீங்காத இடத்தை பிடித்தவர் என்பதற்கு கிராமங்களில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் கொண்டாடப்படுவது சான்றாக அமைந்துள்ளது. கல்பாக்கத்தில் கல்வி ஒளி நண்பர்கள் குழு சார்பில் அரசு பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு வீதி நாடகம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் சதுரங்கப்பட்டினத்தில் இயங்கி வரும் கல்வி ஒளி நண்பர்கள் குழு திருக்குறளை மையமாக கொண்டு பல்வேறு சமூக பணிகளை முன்னெடுத்து செய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கல்பாக்கம் மற்றும் சுற்றுப்புற கிராமங்களில் பிளாஸ்டிக் இல்லா பகுதியாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. தற்போது பிளாஸ்டிக் இல்லா நகரமாக கல்பாக்கம் நகரத்தை மாற்றும் முயற்சியில் சென்னை அணுமின் நிலையத்துடன் இணைந்து வீதி நாடகம் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக சென்னை அணுமின் நிலைய இயக்குநர் சேஷையா பங்கேற்றார். பாமர மக்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் விதமாக அரசு பள்ளி மற்றும் மத்திய அணு ஆற்றல் பள்ளி, கேந்திர வித்யாலயா பள்ளி என அனைத்து பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகள் தங்களது திறன்களை வெளிப்படுத்தி தத்ரூபமாக நடித்து காட்டினர். வீதி நாடகம் மூலம் பிளாஸ்டிக்கை தவிர்த்து பூமி வெப்பமயமாவதை தடுக்கும் நோக்கில் வீதி நாடகம் ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து சமுதாய விழிப்புணர்வு பொம்மலாட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கல்வி ஒளி நண்பர்கள் குழு பொறுப்பாளர்கள் தலைவர் ரமேஷ், செயலாளர் கிழக்கு கடற்கரை சாலை சோலை முனுசாமி, பிரியா துரைராஜ், பாக்கியலட்சுமி ரமேஷ், நாடக இயக்குனர் கோபால், மணிமாறன், சதீஷ், ரவி, சூரியகுமார், லோகநாதன் உட்பட மாணவர்களுக்கு பல்வேறு வகையில் உதவிய லோகநாயகி பூபால் மற்றும் சென்னை அணுமின் நிலைய அலுவலர் கருணாமூர்த்தி உட்பட மாணவர்கள், பெற்றோர்கள், பொதுமக்கள் என பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.
போகவே மாட்டாரு. இப்போ என்ன பண்ணுறாருன்னு பாருங்க. மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் போதை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்தி மக்கள் தொடர்பு துறை அலுவலகத்தின் சார்பில் செங்கல்பட்டு சார் ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து போதை விழிப்புணர்வு பேரணியை செங்கல்பட்டு மாவட்ட சார் ஆட்சியர் பொறுப்பு நல்லசிவம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த பேரணியில் 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பங்கு பெற்று போதைப் பொருளுக்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கைகளில் பதாகைகளை ஏந்தியும் கோஷங்களை எழுப்பியும் போதைப் பொருளினால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் யமன் வேடமிட்டு போதையின் தாக்கத்தை குறைக்க வலியுறுத்தியும் இந்த பேரணியில் கலந்து கொண்டனர். இந்த பேரணி செங்கல்பட்டு சார் ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கி அரசு மருத்துவமனை மற்றும் அரசு கலைக்கல்லூரி வழியாக சென்று மீண்டும் சார் ஆட்சியர் அலுவலகம் வந்தடைந்தது. இந்த பேரணியில் செய்தி மக்கள் தொடர்பு துறை அதிகாரி ராமகிருஷ்ணன், பள்ளி கல்வித்துறை முதன்மை அதிகாரி செல்வி, மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரின் நேர்முக உதவியாளர் உதயகுமார் மற்றும் செய்தி மக்கள் தொடர்பு துறை அலுவலர்கள் மற்றும் தனியார் மற்றும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் என ஏராளமானோர் பங்கு பெற்றனர். மதுரையில் காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்களை அமோக வெற்றி பெற உறுதியேற்று நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம். மதுரை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மாவட்ட தலைவர் நல்லமணி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு கவுன்சிலர்கள் கார்த்திகேயன், ஜெயஹிந்த்புரம் முருகன், தல்லாக்குளம் முருகன், ராஜ் பிரதாபன், போஸ் மற்றும் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் மாவட்ட தலைவர் முத்துக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மதுரையில் கடந்த 4 நாட்களாக 4 சட்டமன்ற தொகுதிகளை சேர்ந்த பொறுப்பாளர்களை கலந்தாலோசித்த பின் இந்த கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இனிவரும் காலங்களில் மக்கள் பிரச்சினைகளை நேரடியாக கையில் எடுத்து தீவிரமாக செயல்பட்டு காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்த வேண்டும், மதுரை மாவட்டத்தில் காலியாக உள்ள வார்டு தலைவர்கள் மற்றும் மண்டல தலைவர்கள் பதவிகளை 15 நாட்களுக்குள் நியமனம் செய்ய வேண்டும், அதோடு மட்டுமல்லாமல் செயல்படாமல் உள்ள சர்க்கிள் தலைவர்கள் மற்றும் வார்டு தலைவர்களை மாற்றி செயல்திறன் கொண்ட புதிய பகுதி தலைவர்கள் மற்றும் வார்டு தலைவர்களை நியமிக்க வேண்டும் என்றும், காலியாக உள்ள அனைத்து பொறுப்புகளையும் உடனடியாக நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உறுதி செய்யப்பட்டது. தொடர்ந்து மதுரை மாநகருக்கு உட்பட்ட 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் போட்டியிட்டால் அவர்களை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய தேவையான அனைத்து அமைப்பு பணிகளையும் முழு உறுதியுடன் முன்னெடுக்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் கவுன்சிலர் சிலுவை, மாநில பொதுக்குழு உறுப்பினர் சையது பாபு, கமலா, INTUC குமார், ரமேஷ், மணிமாறன், பூக்கடை கண்ணன், நாஞ்சில், பால் ஜோசப், மீர் பாஷா, சுப்பையா மற்றும் மூத்த தலைவர்கள், பகுதி வார்டு தலைவர்கள், நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வார்டு வந்து 19 வார்டு அனுதாபனால வார்டு 87 வார்டு கரெக்டா இருக்கு. மாநகராட்சி வார்டு 100, அதுல எல்லா தலைவரும் இருக்காங்கன்னா தலைவர் ஸ்காலர்ஷிப் தராங்க, நம்ம ஸ்காலர்ஷிப் தராங்க. அது ஒவ்வொரு வார்டுலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோட்டான்னு கொடுத்துருவோம். 86 வார்டு 11 இவங்கெல்லாம் கட்டாயமா ஒரு ஆளை கொடுங்கன்னு சொல்லி அதை போராடி நான் வாங்கி தரேன். நம்ம தலைவர்களை வச்சு எல்லாம். ஜப்பானை சேர்ந்த முருக பக்தர்களின் வேல் தீர்த்த யாத்திரை பழனியில் புலிப்பாணி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் ஸ்ரீமத் போகர் பழனி ஆதீனம் சிவானந்த புலிப்பாணி பாத்திர சுவாமிகள் தலைமையில் ஜப்பானை சேர்ந்த முருக பக்தர்களின் வேல் தீர்த்த யாத்திரை நடைபெற்றது. முன்னதாக இந்த நிகழ்வில் ஜப்பானை சேர்ந்த 50 முருக பக்தர்கள் புலிப்பாணி ஆசிரமத்தில் இருந்து பால்குடம் ஏந்தியவாறு யாத்திரையை தொடங்கி திரு ஆவினன்குடி முருகனை தரிசித்து பாலாபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து மாலை வேளையில் நடைபெற்ற தேர் திருவிழாவில்
தேர் இழுத்து மாரியம்மனுக்கு நடைபெறும் மாசி திருவிழாவில் தேர் இழுத்து தீச்சட்டி எடுத்தனர். இறுதியாக புலிப்பாணி ஆசிரமம் சென்று தங்கள் யாத்திரையை நிறைவு செய்தனர். இந்த நிகழ்வில் கோபால் பிள்ளை, சுப்பிரமணியம் மற்றும் ஆசிரமத்தை சேர்ந்த சுவாமிகள், பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்பாகவே ஜப்பானிலிருந்து பாலகும்ப குருமுனி சிவ ஆதீனம் அவர்கள் தமிழகத்திற்கு அடிக்கடி வந்து எல்லா ஆலயங்களிலும் அபிஷேக ஆராதனைகள் செய்து தமிழகம் மட்டுமல்ல உலகமெல்லாம் அமைதி பெற வேண்டும் என்கின்ற. வணக்கம், நம் பேர் பாலகும்ப குருமுனி சிவ ஆதீனம் ஜப்பான். ஓம் சரவணபவ, ஓம் முருக, குரு முருக, அருரு முருக, ஆனந்த முருக. குரோம்பேட்டையில் அதிமுக அண்ணா ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை அடுத்த குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் அதிமுக அண்ணா ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு சங்க தலைவர் ஜோசப் தலைமையில், செயலாளர் முனுசாமி, பொருளாளர் முரளி முன்னிலையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக அஸ்தினாபுரம் பகுதி கழக செயலாளர் அருணாச்சலம், மேற்கு மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் விஜயநாராயணன், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர்கள் முருகன், கோபால், சேகர் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளாக 60க்கும் மேற்பட்டோருக்கு மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு பைகள் வழங்கினர். இதில் வட்டக்கழக செயலாளர் ஸ்ரீதர், சேகர், பிரபாகர், அஸ்தினாபுரம் பகுதி கழக அதிமுக நிர்வாகிகள், அண்ணா ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள், நண்பர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பம்மல் தெற்கு பகுதி 12வது வார்டு பகுதி கழக அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பகுதி செயலாளர் அப்பு என்ற வெங்கடேசன் நலத்திட்ட உதவியுடன் அன்னதானம் வழங்கினார். சென்னை அடுத்த பம்மல் தெற்கு பகுதி 12வது வார்டு பகுதி கழக அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா வட்டக்கழக செயலாளர் அனீஷ் தலைமையில் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் கலாவதி நாகராஜன் முன்னிலையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக பம்மல் தெற்கு பகுதி செயலாளரும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவருமான அப்பு என்கிற வெங்கடேசன் கலந்து கொண்டு மறைந்த ஜெயலலிதா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்து ஏழை எளிய மக்கள் 500க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளாக சேலை வழங்கினார். தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் வட்டக்கழக செயலாளர் சரவணன், பம்மல் தெற்கு பகுதி பொருளாளர் வழக்கறிஞர் நரேஷ், மகளிரணி செயலாளர் ஜீனத் பேகம் உட்பட தெற்கு பகுதி கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ரியல் எஸ்டேட் எழுச்சி தின விழா சென்னையில் கொண்டாடப்பட்டது. அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் சார்பில் அதன் நிறுவனர் மற்றும் தேசிய தலைவர் டாக்டர் ஹென்றி அவர்களின் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி
ரியல் எஸ்டேட் எழுச்சி தின விழாவாக சென்னையில் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதிதாக மேற்கண்ட கூட்டமைப்பிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 142 பொறுப்பாளர்களை கௌரவிக்கும் விழா, புதிய உறுப்பினர்கள் அறிமுக விழா மற்றும் ரியல் எஸ்டேட் எழுச்சி தின விழாவாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தேசிய செயலாளர்கள் ஜெயச்சந்திரன், செந்தில்குமார், கிருஷ்ணகுமார், நரேஷ் சந்த் ஆகியோர்களின் தலைமையில் தேசிய செயற்குழு தலைவர் ஜவஹர் தொகுப்புரையில், துணைத் தலைவர்கள் ராஜசேகர், பிரசன்னகுமார், அமைப்பு செயலாளர் ராஜா, பக்ருதீன், அலி அகமது, தேசிய ஒருங்கிணைப்பாளர் உதயகுமார், இணை செயலாளர் கார்மேகம், துணை பொருளாளர் சக்திவேல், மாநில பொறுப்பாளர்கள் பாலாஜி, கண்ணன், நந்தகுமார், பாலசுப்ரமணி, புதுவை அன்பரசு, மாறன், சேலம் கணேசன், கலைவாணன், ஹரிகிருஷ்ணன், கர்நாடக மாநில முன்னாள் பொறுப்பாளர் சரவணன், தலைமை நிலைய செயலாளர் கார்த்திக், தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் விஷ்ணுகாந்த், தேசிய மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலர் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தனர். மேலும் சிறப்பு விருந்தினர்களாக தகவல் ஆணையத்தின் தலைவர் பிரியாகுமார், அறிவியலாளர் மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் விஞ்ஞானி பொன்ராஜ், நீதியின் குரல் நிறுவனரும் மக்கள் தொலைக்காட்சியின் ஒருங்கிணைப்பாளருமான பாஸ்கரன், மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் காரப்பாக்கம் கணபதி, வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்கள் இயக்கத்தின் தலைவர் வழக்கறிஞர் இளைய கட்டபொம்மன், ஸ்ரீதேவி ஹென்றி, திரைப்பட நடிகர் பரணி, பத்திரிகையாளர்கள் சங்கங்களின் பிரதிநிதிகள் சுபாஷ், வேல்முருகன், ராஜேந்திரன், கொளத்தூர் பாபு, கேட்டரிங் பாபு உட்பட முக்கிய பிரமுகர்கள், உறவினர்கள், சங்கத்தினர், குடும்பத்தினர், நண்பர்கள் என 2000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மாநில செயற்குழு உறுப்பினர் ஹாரிசன், ஹோம்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் இயக்குநர் பிரியா ஹென்றி நன்றி தெரிவித்தார். மேலும் முன்னதாக தலைவர் டாக்டர் ஹென்றி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நாடு முழுவதும் பல்வேறு கோவில்கள், தேவாலயங்கள், பள்ளி வாசல்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது. ஆதரவற்ற சிறார் இல்லம், HIV பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இல்லம், மனநலம் குன்றியவர்கள் இல்லம், கேன்சரால் பாதிக்கப்பட்டவர்கள் இல்லம், பார்வையற்றவர்கள் இல்லம், முதியோர் இல்லங்களில் நலத்திட்ட உதவிகளும், அறுசுவை உணவும், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு எழுது பொருட்களும் வழங்கப்பட்டன. மேலும் தமிழகம் முழுவதும் மாவட்டம் வாரியாக மரக்கன்றுகள் நடப்பட்டன. முடிக்கணும். ITV இருப்பாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆல் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு யூசர் ஃப்ரெண்ட்லியாக உங்களுடைய தகவல்களை அதுக்கு பதிவேற்றம் செய்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஒன்றிய அரசுக்கு எதிராக செங்கல்பட்டில் அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் பெயரை மாற்றி திட்டத்தை ஒழித்து கட்டும் மோடி அரசை கண்டித்து அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் நாடு முழுவதும் தர்ணா போராட்டம் நடைபெறுகிறது. அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற தர்ணா போராட்டத்தில் அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் குமார் தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் மாவட்ட தலைவர் சங்கர், விவசாய சங்க மாவட்ட தலைவர் ஹரிகிருஷ்ணன், மாவட்ட செயலாளர் வாசுதேவன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த தர்ணா போராட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் பெயரை மாற்றி திட்டத்தை முடக்காதே ஆண்டுக்கு 200 நாள் வேலையும் தினக்கூலி நாள் ஒன்றுக்கு 700 ரூபாய் வழங்கிடு, இடைக்கழி நாடு பேரூராட்சிக்கு முழுமையாக தொடர்ந்து ஜாப் கார்டு வைத்துள்ள அனைவருக்கும் வேலை வழங்கிடு, அரசு புறம்போக்கு நிலத்தில் வீடு கட்டி வசித்து வரும் அனைவரும் வீட்டு மனைப்பட்டா மின் இணைப்பு இல்லாத வீடுகளுக்கு மின் இணைப்பு வழங்கிட கேட்டு இந்த தர்ணா போராட்டம் ஒன்றிய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி நடைபெற்றது. இந்திய நாட்டில் வசிக்கின்ற ஏழை மக்களை வஞ்சிக்கின்ற போர்க்கீனை கைவிட கேட்டு நாடு முழுவதும் போராட்டம். 3 நாள் வேலையை
உடையார்பாளையம், வரதராஜன்பேட்டை ஆகிய பேரூராட்சி குடியிருப்புகளுக்கு சுத்தமான சுகாதாரமான குடிநீர் வழங்கும் மேம்பாட்டு பணியினை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அமைச்சர் சிவசங்கர் திறந்து வைத்தார். உடையார்பாளையம், வரதராஜன்பேட்டை ஆகிய பேரூராட்சி குடியிருப்புகளுக்கு சுத்தமான சுகாதாரமான குடிநீர் வழங்கும் வகையில் அம்ருத் 2.0 திட்டத்தில் 20 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற குடிநீர் மேம்பாட்டு பணியினை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் திறந்து வைத்தார். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம், வரதராஜன்பேட்டை, ஆண்டிமடம் உள்ளிட்ட பகுதிகளில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். கிராமங்களுக்கிடையே போக்குவரத்தை எளிதாக்கும் வகையில் விருத்தாச்சலம் முதல் ஓலையூர், விருத்தாச்சலம் முதல் ஸ்ரீமுஷ்ணம், காட்டாத்தூர் முதல் கூவத்தூர் மற்றும் ஜெயங்கொண்டம் முதல் மருங்கலாங்குறிச்சி ஆகிய பகுதிகளுக்கு புதிய வழித்தடத்தில் பேருந்து சேவையினை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். மேலும் பேரூராட்சியில் உள்ள மக்களுக்கு சுத்தமான சுகாதாரமான குடிநீரை வீடுகள் தோறும் வழங்கும் வகையில் அம்ருத் 2.0 திட்டத்தின் கீழ் வரதராஜன்பேட்டை பேரூராட்சியில் 8 கோடியே 72 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், உடையார்பாளையம் பேரூராட்சியில் 11.84 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட குடிநீர் மேம்பாட்டு பணியை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் திறந்து வைத்தார். இதன் மூலம் வரதராஜன்பேட்டை மற்றும் உடையார்பாளையம் பேரூராட்சியில் உள்ள அனைத்து குடியிருப்புகளுக்கும் ஒரு நபருக்கு நாள் ஒன்றுக்கு 90 லிட்டர் சுத்தமான சுகாதாரமான குடிநீர் வீடுகள் தோறும் வழங்குவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி, ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் உள்ளிட்ட பல்துறை அரசு உயர் அதிகாரிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மாவட்டம் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர்கள் தற்போது கை நீட்டாதீங்க. பேரூராட்சி மன்ற உறுப்பினர்களே, வருகின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தினை பேரூராட்சி குடிநீர் பிரச்சனையை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சி நாயகர் தளபதியாருடைய பொற்கால ஆட்சியில் இன்றைக்கு இந்த பணி நம்முடைய அமைச்சர் அவர்களுடைய பொற்கரங்கள். திண்டிவனத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானத்தை முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் திண்டிவனம் நகர செயலாளர் ரூபன்ராஜ் ஏற்பாட்டில் மறைந்த முன்னாள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு அறுசுவை அன்னதானத்தை முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சி.வி. சண்முகம் துவக்கி வைத்தார். இதில் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன், மாநில நிர்வாகி ஏழுமலை, மாவட்ட நிர்வாகிகள் தீனதயாளன், வெங்கடேசன், தமிழ்ச்செல்வி செல்லபெருமாள், ஜெயபிரகாஷ், சக்திவேல், வடபழனி, ராஜ்மோகன், பொதுக்குழு உறுப்பினர் தேவநாதன், நகர அதிமுக நிர்வாகிகள் தளபதி ரவி, உதயகுமார், ஜெயஸ்ரீ, ஜெயவேல், விழுப்புரம் மண்டல தகவல் தொடர்பு பிரிவு தலைவர் காமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஸ்டாலின் மகளிர் படையினர் ஒவ்வொரு வீடாக சென்று கழக ஆட்சியின் சாதனைகளை எடுத்து கூறி பரப்புரை. விழுப்புரம் வடக்கு மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதியில் வெல்லும் தமிழ் பெண்கள் பயிற்சி பரப்புரை கூட்டம் தீவனூரில் நடைபெற்றது. ஒன்றிய பெருந்தலைவர்கள் மயிலம் யோகேஸ்வரி மணிமாறன், வல்லம் அமுதா ரவிக்குமார், மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் திலகவதி விஜயகுமார், பொதுக்குழு உறுப்பினர் சாந்தி ஏழுமலை ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு
ஸ்டாலின் மகளிர் படையினருக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இக்கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் மாசிலாமணி, மாவட்ட அவைத் தலைவர் டாக்டர் சேகர், தலைமை தீர்மான குழு உறுப்பினர் செஞ்சி சிவா, ஒன்றிய செயலாளர்கள் அண்ணாதுரை, மணிமாறன், ராஜாராம், சொழியன், துரை இளம் வழுதி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய தேர்தல் பரப்புரையில் தன்னை ஸ்டாலின் படையாக அமைத்துக் கொண்டு ஒவ்வொரு இல்லமாக சென்று கழக அரசின் சாதனைகளை எடுத்துச் சொல்லி மீண்டும் திராவிட மாடல் ஆட்சியில் அமர வைப்பதற்காக பெண் குரல் கொடுப்பது வேறு. ஆனால் ஆணாக பிறந்த தந்தை பெரியார் பெண்ணடிமை ஒழியப்பட வேண்டும், பெண் உரிமை காக்கப்பட வேண்டும், பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை கிடைக்க வேண்டும், வாழ்வாதாரத்தில் சம அந்தஸ்து பெற வேண்டும். மக்காசோளத்திற்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய வலியுறுத்தி கோவில்பட்டி தலைமை அஞ்சல் நிலையம் முன்பு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் நடப்பு ஆண்டில் மக்காச்சோளம் சாகுபடி ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் பயிர் செய்யப்பட்டுள்ளது. நல்ல விளைச்சல் கிடைத்திருந்தாலும் சந்தையில் உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் நஷ்டத்திற்குள்ளாகி வேதனையில் பரிதவித்து வருகின்றனர். இந்த நிலையில் மக்காச்சோளத்திற்கு ஆதார விலை நிர்ணயம் செய்ய வேண்டும், செயற்கையான முறையில் விலை குறைப்பு ஏற்படுத்தும் இடைத்தரகர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், மத்திய அரசு நிர்ணயம் செய்துள்ள 2400 ரூபாய் விலையின் அடிப்படையில் தமிழக அரசே விவசாயிகளிடமிருந்து மக்காச்சோளத்தை கொள்முதல் செய்ய வேண்டும், நெல்லுக்கு கொள்முதல் நிலையம் அமைத்தது போல் மக்காச்சோளம் மற்றும் நவதானியம் கொள்முதல் நிலையம் கோவில்பட்டி மற்றும் விளாத்திக்குளத்தில் அமைக்க வேண்டும், மகளிருக்கு கோடைக்கால நிதியாக 2000 ரூபாய் வழங்கியது போல விவசாயிகளுக்கு 10,000 ரூபாய் வழங்கிட வேண்டும், காட்டு பன்றிகளை கட்டுப்படுத்தி விவசாயிகளை பாதுகாத்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர், அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகியோருக்கு பலமுறை கோரிக்கை மனு வழங்கிய நிலையில் தற்பொழுது வரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினர் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட தலைவர் ராஜகோபால் தலைமையில் கோவில்பட்டி தலைமை அஞ்சல் நிலையம் முன்பு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷமிட்டு தமிழக முதலமைச்சருக்கு பதிவு தபால் அனுப்பினர். முதலமைச்சர் உரிய நடவடிக்கையை விரைந்து எடுக்க வேண்டும் எனவும், இல்லையெனில் தொடர் போராட்டம் நடத்தப்படும் எனவும் தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் இஸ்லாமிய பள்ளி அருகே மாவட்ட மகளிரணி சார்பில் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் முஸ்லிம் பள்ளி அருகே மாவட்ட மகளிரணி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட மகளிரணி செயலாளர் தமிழ்ச்செல்வி செல்லபெருமாள் ஏற்பாட்டில் ஏழை எளிய பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சி.வி. சண்முகம் தலைமை தாங்கி வழங்கினார். இதில் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன், நகர செயலாளர் ரூபன்ராஜ், மாநில நிர்வாகி ஏழுமலை, மாவட்ட நிர்வாகிகள் தீனதயாளன், வெங்கடேசன், ஆனந்தி அண்ணாதுரை, ஜெயபிரகாஷ், சக்திவேல், டி.கே. குமார், நல்லிமதி, பொதுக்குழு உறுப்பினர் தேவநாதன், விழுப்புரம் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் காமேஷ், அதிமுக நிர்வாகிகள் தளபதி ரவி, உதயகுமார் உள்ளிட்ட மகளிரணி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். ஒன்னு கூட ஒரு பொருள் ஒரு ஆளுக்கு கொஞ்சம் இருந்தேன் முத்துலட்சுமி வாங்க
முத்துலட்சுமி முத்துலட்சுமி குடும்பம். கனிமொழி இருக்காங்களா? ஒப்புதல் பணியாளர் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மயிலம் அல்லது விக்கிரவாண்டி தொகுதியை காங்கிரசிற்கு ஒதுக்க கோரி மயிலம் வட்டார காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மயிலத்தில் காங்கிரஸ் கமிட்டி கூட்டம் நடைபெற்றது. இதற்கு வட்டார தலைவர் செல்வம் தலைமை தாங்கினார். வட்டார தலைவர்கள் காத்தவராயன், இளவழகன், புவனேஸ்வரன், நகர தலைவர்கள் குமார், சூரியமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் கண்ணன் கலந்து கொண்டு வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மயிலம் அல்லது விக்கிரவாண்டி தொகுதிகளை காங்கிரசுக்கு ஒதுக்குவது பற்றி விளக்க உரையாற்றி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் மாவட்ட துணைத் தலைவர்கள் குருசாமி, இருதயராஜ், ஐடி லிங்க் மாவட்ட தலைவர் கோபாலகிருஷ்ணன், மாவட்ட செயலாளர் அர்ஜுனன், பாபு, முத்து, நாராயணன், வட்டார துணைத் தலைவர் சீதாபதி, தமிழரசி, மனித உரிமை சக்திவேல், சுப்பிரமணி, கோவிந்தராஜ், நாயுடு, ராஜ்குமார், கார்த்திகேயன், துரைசாமி, ஏழுமலை, கண்ணன், பிரபு, மணிமாறன் உட்பட மேலும் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அது உலக அதுக்கு ஈக்குவலா அது கட்டு மாவட்ட அளவிலான உயிர்ம வேளாண்மை விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் தமிழக அரசு வேளாண்மை துறையின் சார்பில் உயிர்ம வேளாண்மை விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் இயற்கை வேளாண்மை முறை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு விவசாயிகள் தாங்கள் இயற்கை பொருட்கள் கொண்டு தயாரித்த அரிசிகள், கரும்புகள், எண்ணெய், காய்கறிகள், பழங்கள் உள்ளிட்ட பொருட்களை காட்சிப்படுத்தியிருந்தனர். இதில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், செங்கல்பட்டு மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் ஆகியோர் துவக்கி வைத்து கண்காட்சியை பார்வையிட்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் வேளாண்மை துறை மற்றும் தோட்டக்கலை துறை சார்ந்த விவசாயிகளுக்கு மானியங்களுடன் டிராக்டர் மற்றும் வேளாண் விளைபொருட்கள் மற்றும் பரிசு பொருட்கள் நலத்திட்டங்களாக வழங்கப்பட்டது. வேளாண்மை துறை இணை இயக்குனர் பிரேம் சாந்தி உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். மலையடி வெண்பாக்கம் பகுதியில் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் 78வது பிறந்த நாளில் அவருடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து பொது மக்களுக்கு அன்னதானம் வழங்கிய முன்னாள் ஆலம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் சல்குரு. செங்கல்பட்டு மாவட்டம் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் கழக பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், மாநில மகளிர் அணி இணை செயலாளர் கனிதா சம்பத்குமார், ஒன்றிய செயலாளர் சம்பத்குமார் வழிகாட்டுதலின்படி காட்டாங்குளத்தூர் கிழக்கு ஒன்றியம் ஆலப்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட மலையடி வெண்பாக்கம் பகுதியில் இரும்பு பெண்மணி ஜெயலலிதா அவர்களின் 78வது பிறந்த நாளில் ஆலப்பாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சல்குரு தலைமையில் அவருடைய திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி கேக் வெட்டி பொது மக்களுக்கு அசைவ உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஆலப்பாக்கம் ஊராட்சி முன்னாள் துணைத் தலைவர் மற்றும் மாவட்ட பிரதிநிதி உமாபதி, ஆலப்பாக்கம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சத்யா கோபிநாத், ஒன்றிய கவுன்சிலர் சரளா மற்றும் வெண்பாக்கம் நிர்வாகிகள் புருஷோத்தமன், தீனதயாளன், ஹரி, சுரேஷ், முரளி, சிவகுமார், திருநாவுக்கரசு, சரஸ்வதி, கோமதி, மாவட்ட ஒன்றிய நகர கிளை கழக செயலாளர்கள், மகளிர் அணியினர், அனைத்து நிலை பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சுரேஷ், அது வேன்பாகத்தில் இருக்கிற பகுதி மக்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். யாருன்னா இந்த வேன்பாகத்துல இத்தனை வீடு கட்டி அம்மாவுடைய புகழ் கொஞ்சம் வளர்க்க சொல்லுங்க. அம்மாவுடைய புகழ், அம்மாவுடைய புகழ், அம்மாவுடைய புகழ். வருங்கால முதலமைச்சர்
எடப்பாடியார், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார், அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வருகிற அனைவருக்கும் இந்த நமது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களின் பொற்கரங்களால் ஓங்குங்க ஓங்குங்க வாங்க. தங்கராஜ் பைக் எடுத்து